Hello friends, welcome back to Play Tamil Dubs. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாக என்னென்ன நம்ம தமிழ் டப்டான மூவிஸில் அந்த வீக்கில் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அது எல்லாத்தையும் இன்றைக்கி ஒரு வீடியோ நம்ம பார்த்தலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம நோனாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மூவி இருக்குது. இப்போ தான் ரீசெண்டாக நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் என்டையர் ஒரு காமெடி பேக்கான ஒரு மூவினே சொல்லலாம். ஸோ இப்போதைக்கு IMDbல 7.2, பட் அப்கமிங்கில் இது கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் என்ன இருந்தாலும் படத்தோட கோர் கான்செப்ட் வந்து நம்ம மெயின் ஹீரோ வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஆட்டோ ஓப்பன் பண்ணுறது. அதுக்கு மெயின் ரீசன் வந்து அவங்க அம்மா ஆக்சுவலி இறந்துருவாங்க. அண்ட் அவங்களுக்கோட ஒரு ஆசை ஆட்டோ இருக்கும். அண்ட் அதனால் இவங்களும் வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணிடலாம். மெயினாக இந்த நோனாஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களோட ட்ரெடிஷ்னலான ஒரு ஃபுட்டு மாதிரி. ஸோ அதை வந்து எப்படியோ சேல்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வித் அவங்க கிராண்ட்மாவோட ஹெல்ப்போட அவங்க எப்படி இதை பண்ணுறாங்கன்னு தான் என்டையர் இந்த மூவியில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரு ஃபன் காமெடியான டோனோடு கொண்டு போவாங்க. நல்லா கொஞ்சம் இமோஷனல் டச்சான சில விஷயங்கள்லாம் காமிப்பாங்க. அதுக்காக கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு நியூவான கொரியன் சீரிஸ் நம்ம வெண்டர்லாஸ் டைரின்னு சொல்லிட்டு. அண்ட் இது வந்து ஆக்சுவலி 2023 ரிலீஸ் ஆனது. வித் டோட்டல் 24 எபிசோட்ஸ் இருக்குது இதில். இப்போ இது எல்லாமே நம்ம தமிழ் டப்டோட MX பிளேயரில் அவைலபிளாக இருக்குது. IMDbல கூட இதுக்கு ஒரு 6.9 ரேட்டிங் தந்திருக்காங்க. கான்செப்ட் வந்து அதே தான், நம்ம ரிச் அண்ட் புவர் அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து ட்ராமாஸில் பார்த்துருப்போம் போல் அதே சிமிலரான கான்செப்ட் திருப்பி நம்ம இதில் பார்க்க போகிறோம். இதில் நம்ம மெயின் ஹீரோ செம்ம பெரிய ஆஃபீஸ் லைக் ஒரு CEOவாக இருப்பார். அண்ட் அவர் கீழே ஒர்க் பண்ணுறது தான் நம்ம மெயின் ஆக்டர்ஸ். இவங்க வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேஷன் சைட் அண்ட் இந்த மாதிரி டிசைனிங் ஒர்க்லாம் அவங்கெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. உலகத்துக்கு அவங்க ரெண்டு பேர் வந்து ஒரு பயங்கரமான பேராக இருப்பாங்க. பட் ரியலாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ரொமான்ஸ் கான்செப்டோடு இந்த ட்ராமா கொண்டு வந்திருக்காங்க. இன்கேஸ் இன்ட்ரெஸ்டட் இருந்தால் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஃபாரெவர்னு சொல்லிட்டு இன்னொரு நியூவான ஒரு சீரீஸ். இது ஃபுல் அண்ட் ஃபுல் டீனேஜ் லவ் ரொமான்ஸ் அந்த கான்செப்டோடு தான் நெட்ஃப்ளிக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. மெயினாக நம்ம லாஸ் ஏஞ்சல்ஸ் உள்ள ஸ்டோரி கான்செப்ட் தான் உள்ளே நடக்கும். இப்போதைக்கு டோட்டலாக 8 எபிசோட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் நம்ம IMDbலையும் 7.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. பட் அதுதான் கிடையாது, அப்கமிங் டேஸில் கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ் ஆகும். பை த வே என்ன இருந்தாலும் உள்ள கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ரெண்டு பேருமே டீனேஜர்ஸாக இருக்காங்க. இனிஷியலி அவங்க உள்ளே எப்படி வந்து ஃபர்ஸ்ட் அந்த லவ் பாண்டிங் நடக்குது. அண்ட் அதுக்கப்புறமா உங்களுக்கே தெரியும் காலேஜ்னா அது எப்படி போகும்னு சொல்லிட்டு. ஸோ சரி நிறைய ஃபைட்டை லைக் அவங்க உள்ளுக்குள்ளேயே ரிலேஷன்ஷிப்பில் சில பிரேக்கப்பெல்லாம் ஆகும். பட் திருப்பி பேச்சப்பெல்லாம் நடக்கும். அவங்க ஃபேமிலி எப்படி இதை அக்செப்ட் பண்ணுறாங்களா இல்லையா, இந்த மாதிரி ஒரு சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸோட ஒரு ரொமான்ஸ் கான்செப்டான ஒரு சீரீஸை கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பிட்டர் ஸ்வீட் லைஃப்னு சொல்லிட்டு ஒரு கொரியன் மூவி. ஆக்சுவலி இது ஒரு கிளாசிக்கலான ஒரு மூவினே சொல்லலாம். நம்ம 2005 ரிலீஸ் ஆனது. இப்போ நம்ம தமிழ் டப்டோட நல்லபடியாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ப்ரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. IMDbலையும் 7.5 ரேட்டிங் தந்திருக்காங்க. உள்ள கோர் கான்செப்ட் நம்ம ஹீரோ ஒரு கேங்ஸ்டர் வாழ்க்கையெல்லாம் லைக் கேங்ஸ்டர் கீழெலாம் அவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கார். ஒரு ஹிட்மேன் மாதிரியே சொல்லிக்கலாமே. பட் அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி லைஃபே இருந்தது கிடையாது. அண்ட் லைக் நார்மலான ஒரு லவ் லைஃப் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அவர் பாட்டும் அவர் பாஸ் என்ன சொல்கிறாரோ பண்ணிகிட்டு இருப்பார். பட் ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அவர் பாஸ் சொல்கிறது வந்து அவர் அகெயின்ஸ்டாக போய் சில விஷயங்கள்லாம் பண்ணுவார். சில பேரை காப்பாற்றுவார் ஆக்சுவலி. அண்ட் இதால் அவருக்கு லைஃப்பில் நெக்ஸ்ட் என்னெல்லாம் நடக்குது, நிறைய பிரச்சனைலாம் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் எல்லாத்தையும் இவர் வந்து லைக் ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் பேக்கான மூவி ஆட்டம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. பட் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு. டெஃபினட்டாக ஒரு ஒர்த் வாட்ச் ஆன ஒரு மூவி. அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டன்ட் ஃபேமிலின்னு சொல்லிட்டு நம்ம 2018 ரிலீஸ் ஆன ஒரு ஃபன் காமெடியான மூவியை இப்போ நல்லபடியாக தமிழ் டப்டோட நெட்ஃப்ளிக்ஸ் சைடில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. IMDbலையும் 7.3 ரேட்டிங் தந்திருக்காங்க. கோர் கான்செப்ட் நம்ம ஒரு லைக் கப்பலில் காமிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து கிட்ஸை வந்து அடாப்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அண்ட் அங்கே போய் ஒரு டீனேஜ் பொண்ணை தான் வந்து அடாப்ட் பண்ணுறாங்க. பட் அந்த டீனேஜ் பொண்ணுக்கு 2 சிப்ளிங்ஸும் இருக்காங்க, லைக் சின்ன தங்கச்சியும் தம்பியும். ஸோ அவங்களும் வந்து அவங்க அப்படியே அவங்க ஃபேமிலியோட வந்துடுவாங்க. அண்ட் இப்போ தான் ஆக்சுவலி நியூவான ஒரு ஃபேமிலி வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனால் இவங்களுக்கு என்ன தெரியாது லைக் பசங்களை வந்து எப்படி வளர்க்குறதுன்னு அண்ட் நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ அது எல்லாத்தையும் கொஞ்சம் எப்படி சால்வ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கம்மிங் அவுட் ஆஃப் ஏஜஸ் மாதிரியான ஒரு மூவியோட தான் இதில் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அந்த ஃபேமிலி பாண்டிங் ப்ளஸ் ஃபன் இமோஷன்ஸ்லாம் வேறு லெவலில் கொண்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு கொஞ்சம் ரீசெண்டான சில பெஸ்ட்டான மூவிஸ். இன்னும் நிறைய மூவிஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட்லாம் கொஞ்சம் அது பிலோ ஆவரேஜான மூவிஸ். அதனால் எல்லாத்தையும் நம்ம லிஸ்ட்டில் அப்படியே ஆட் பண்ணலை. ஆனால் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் எந்தெந்த OTTs அவைலபிளாக இருக்கும் நான் டேட்டா வீடியோட மென்ஷன் பண்ணியிருக்கேன். பை த வே இன்னைக்கு ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காம லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். வீக்லி எவ்ரி சாட்டர்டே வந்து நம்ம இந்த மாதிரி ரீசன்ட் தமிழ் டப்ஸோட தான் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். ஸோ இன்கேஸ் நீங்கள் எல்லாத்தையும் அப்படியே கேட்சப்போட இருக்குன்னு ஆசைப்பட்றீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், keep supporting Play Tamil Dubs. See you in next video. Bye guys.